கோவை பேரூரில் நால்வர் இசை தமிழ் விழா. கோவை பேரூர் அருள்மிகு பச்சை நாயகி உடனமர் பட்டீஸ்வரர் திருக்கோவிலில் தமிழக ஓதுவார்கள் நலசங்கம் சார்பில் 7ஆம் ஆண்டு நால்வர் இசை தமிழ் ஆராதனை விழா இன்று நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் உள்ள நால்வர் 63 திருமேனிகளுக்கு திருமஞ்சனமும் அபிஷேக ஆராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து கனகசபை முன் அண்மையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற திருத்தணி சுவாமிநாத ஓதுவார் தலைமையில் 12 திருமுறை பாடப்பட்டது. இதில் புகழ்பெற்ற கரூர் சுவாமிநாதன், மயிலை சத்குருநாதன், பழனி வெங்கடேசன் உள்ளிட்ட 100க்கும் அதிகமான ஓதுவார்கள் திருமுறைகளை பாடினர். தொடர்ந்து நால்வர் திருவீதி உலாவும் நடைபெற்றது. பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க வரதாச்சல அடிகளார், மஞ்சுளா தண்டவாணி, சிவனடியார்கள் ஆவே மாணிக்கவாசகம், வாணி ரவி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கரூர் சுவாமிநாத ஓதுவார் கூறுகையில், சிவா திருச்சிற்றம்பலம் நம்முடைய இந்து தலங்களும் ஒன்றான மிகச் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் பேரூர் திருத்தலம். இத்தலத்திலே நம்முடைய திருக்கோயில் நிர்வாகம் சார்பாகவும் நம்முடைய முகாமூர்த்திகள் சார்பாகவும் நம்முடைய சார்பாகவும் 7ஆம் ஆண்டு நால்வர் இசை தமிழ் ஆராதனை. இந்த இசைகளுக்கெல்லாம் மலையாள இசையாக நடந்த பொழுது தாய் இசையாக நடந்த தமிழ் பண்டிசை. அந்த பண்டிசை ஒரு விழா என்றால் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் எடுத்து வருகின்றார்கள். அதுபோன்று ஆடி மாதத்தில் வருடம் ஆடி மாதத்தில் ஒரு சனி ஞாயிறு நிகழ்விலே இறைவனுக்கு பச்சை நாயகர் பட்டிப்பெருமான் அருவான்முறை நாயன்மார்களுக்கு திருமஞ்சனம் ஓதுவாமூர்த்தியுடைய சேர்த்திசை விண்ணப்பமானது மிகச் சிறந்த முறையில் நடைபெற்று தற்சமயம் நால்வர் திருமேனி பிரகாரம் பலமாக வந்து நடராஜா சபை ஏற்பட்டது. இது ஆண்டுதோறும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இவ்வாண்டு 7ஆம் ஆண்டு உலக நன்மைக்காகவும் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் எழில் பெற வேண்டும் இந்த திருப்பதிகளை விண்ணப்பம் செய்தோம் என்பதை இதனை தொடர்ந்து விழா ஒருங்கிணைப்பாளர் மஞ்சுளா தண்டவாணி கூறும்போது, மார்கழி மாசத்துல ஒரு பாட்டுக்கு அப்புறம் அங்க இருக்கிற தாமரை தடாகத்தின் தாமரை குளங்களில் பெண்கள் நீராடுவது ரொம்ப சிறப்பான நதிகளிலெல்லாம் இன்னைக்கு பிளாஸ்டிக் கழிவுகள் தான் நிறைய இருக்கு. குப்பை, துணி போனா போகுது, துணியெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லாம நம்ம எல்லாம் மாசுபடுத்தி விட்டோம். காற்றை மாசுபடுத்தியாச்சு, நீரை மாசுபடுத்தியாச்சு, நிலத்தையும் மாசுபடுத்தி விட்டோம். இந்த தீராத பிணி தீர வேண்டும் என்பதற்கு இன்னைக்கு ஆண்டவன் கிட்ட விண்ணப்பம் வச்சு பேரூரா பட்டீசா நல்லா திறந்து பாறையா என்று சொல்தொழியில் வனிதா மோகன் அம்மா சொன்னாங்க. அதற்கு இணங்க இன்னைக்கு சாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் வச்சிருக்கோம். பேரூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு உலகத்தின் பூஜை அறையாக திகழ்கின்றது. தமிழ்நாட்டில் உழவாரப்பணி, பஞ்சபூத உழவாரப்பணியில் எல்லாம் சுத்தப்படுத்தி உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிறப்பாக இந்த காலத்தில் நம்ம மன்னர்கள் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் செய்த மாதிரி சிறப்பாக அமைய வேண்டும் என்று இன்னைக்கு பேரூர் புராணத்தை விரிவுரையாக்கிய சி.கே. சிவ சுப்பிரமணிய ஐயாவின் பேரன் சிவ சுப்பிரமணி கூறும்போது, இந்த கோயிலுக்கும் எங்க என்னுடைய தாத்தா சி.கே. சுப்பிரமணியம் முதலியார், சி.கே. பெரிய புராணத்துக்கு மிக விரிவான உரை எழுதினவர்.
பெரிய புராணத்துக்கு உரை நூல் அப்படிங்கன்னா அவருடைய உரை நூல் தான் மிகச்சிறந்த உரை நூல் அறிஞர்கள் சொல்கிறாங்க. அவர் இந்த கோயிலுக்கு அவரும் அவருடைய தந்தையாரும் இந்த கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. பல பகுதிகளை அவங்க புதுசாக கட்டியிருக்கிறாங்க. சென்னையினுடைய முன்னவர் சென்னைக்கு முன்புறம் அந்த மாதிரி பல இடங்களை அவங்க எடுத்து கட்டியிருக்கிறாங்க இந்த 30 வருஷமாக. அது இல்லாமல் இந்த கோயிலுக்கு பல திருப்பணிகள் செஞ்சுருக்காங்க. அவங்க 2 பேருமே, அதாவது என்னுடைய தாத்தா அவங்க அப்பா 2 பேருமே வழக்கறிஞர்களாக இருந்ததுனால கோயில் சம்பந்தப்பட்ட பல வழக்குகளை கட்டணம் வாங்காமல் அவங்க வாதாடிருக்காங்க. தாத்தா சிகேஎஸ் வந்து அவர் இருந்தப்போ டெம்பிள் கமிட்டி சேர்மனாக இருந்ததுனால பல கோயில்களுக்கும் அவங்க தமிழ்நாடு பூரா பல திருப்பணிகள் செஞ்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பிரதானம் இந்த கோயில் தான். இன்னமும் அவங்க ஆரம்பித்து வச்ச கட்டளைகள் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் தாத்தா ஆரம்பித்து அதற்கு பிறகு நாங்களும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டோம். இந்த கோயிலுக்காக தாத்தா அவருடைய அப்பா நிறைய சொத்துக்களை எழுதி வச்சிருக்காங்க. நிலம், கட்டடங்கள், அதே மாதிரி நகைகள் நிறைய வச்சிருக்காங்க. இது எங்களுக்கும் இந்த கோயிலுக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றிய சுருக்கமான
கஞ்சிக்களத்திலே அருளுள்ள திருத்தேங்கலேற்றல் ஊரூரன் தருமனா தமசெக்கிலிடும் போது தடுத்தாட்கொள்வார் ஆரூரன் தம்பிரா ஆரூரன் நீ கொங்கில் அணி காஞ்சிவாய் பேரூரன் பெருமானை புலியூர் சிற்றம்பலத்தை பெற்றாமன்றே வணங்க தலை வைத்து வார்கடல் வாய் வாழ்த்த வைத்து சீரடியா கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கொடு அணி தில்லை அம்பலத்தாய் ஆடுகின்ற குணம் கூற பாடினா பூவல்லி பொய்யாமோ கற்றவர் விளங்கும் கற்பக கலியே கரையிலா கருணை கடலை மற்றவர் அடியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவிழிமிழலை வீட்டிருந்த புற்றவன் தன்னை கண்டிரண்டு உள்ளம் குளிர எல்கள் குளிர்ந்தனவே ஆறார் வந்தார் அமர குழாத்தில் அடியுடையாதிரை நாள் நாராயணனோடு நான்முகனங்கி இரவியும் இந்திரமோ தேரா வீதி தேவகுணாக்கள் இசையனைத்தும் நிறைந்து பாரா பொருள் புகழ் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுமே சென்ற காலத்தில் பழுதிலாத்திரமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்து அருளப் பெற்ற பேரு இதனால் எத்தைக்கும் திரு அருள் உடையே நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நத்தமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகொள் திருநீற்று ஒளியினில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார்.